விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 வாழும் வரைக்கும் விளையாடு வேடிக்கை பார்த்தா தங்கம் கிடைக்காது தைரியம் இருந்தா தோல்வி உனக்கேது கண்ணை கட்டி விட்டாலும் உன்னை நம்பி விளையாடு கடவுள் எதிர வந்தாலும் கையை கோர்த்து விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 வாழும் வரைக்கும் விளையாடு பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி கொட்டுவா மீனெல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே கொஞ்சம் கொள்ளைய வைக்கிறியே உன்னை அடைய வைக்கிறியே பகல் கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்க்க ஆகுது டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா எனக்கு சொத்து சோகம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி சந்திக்கப்பா தயங்காத மெத்தையில சாபு நேரத்தில் ஒலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி பாஷா கைப்பட்டு கோந்தமல்ல வா ஊது ஊது
முட்டை மீனும் படையல் வச்சா கட்டு கழுத்தி தாலிய நீ காவு கட்டு நிக்கிறியே எம்மா பத்தினுங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவனே மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத நீரேது காளி நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேந்தி கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவதும் உன்னிடந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரைக்காக என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி எம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து எம்மா எம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி எம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா மஞ்சள் அரைச்சி எடுத்து எம்மா அரைச்செடுத்து பூசி பூசி குளிக்க வச்சு உன்னை குளிக்க வச்சு குச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 வாடியம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளே அம்மாடி காப்பவளே கொலை செஞ்சா கடவுளும் பொய்யாடி எம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கொலவிழி அம்மா நீ கோரபலி கேட்கலாமா அம்மா புருஷ வரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடியம்மா அம்மா குடிசை முதல் மாடி வர குடும்பத்து பெண்களுக்கு சாலையில்லா வாழ்க்கை இங்கே கேலியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூவும் போட்டு தந்து விடு அடி வந்துடு நம்பிடும் பக்தரை கத்திட இங்கே வந்திடம்மா வந்திடம்மா மொரண்டு புடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவன் ஆக்கி வச்ச சோத்த நீ மூக்கு முட்டை புடிச்ச அவன் ஊத்தி வச்ச கூழ பூனாக்கு ருசிக குடிச்ச அடி சங்கரியே வைரவியே சட்டுன்னு வரத்த எங்கிரியே பாரு நீ பாரு அவ தவிப்பத மனமாற கொஞ்சம் மாற நீ கொதிப்பத நல்லபடியாக நடக்கணும். இந்த வருஷம் வெள்ளாமை செழிச்சு வளரணும். ஒரு ஊரில் விவசாயம் செழிச்சு வளர்ந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும். இந்த உலகத்தையே உள்ளங்கையில் வைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனால் உணவை உள்ளங்கையில் கொடுக்கறதுக்கு விவசாயால் மட்டும்தான் முடியும். விவசாயம் வாழ்க, விவசாயி வாழ்க. அட என்னடா இது, நம்ம ரெடி ஆகிட்டோம், இவளை இன்னும் காணலையே. இவள் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பண்ணிடுவா போல. நம்ம ரெடியாகி கடைசியில் களைச்சி போயிடுறோம். எங்கே இவ? நீங்க ஆம்பள, நீங்க சட்டையும் பட்டியும் போட்டா அப்படியே ரெடி ஆயிடலாம். ஆனா நான் அப்படியா? ஏங்க, நான் ரெடி ஆகணும், பிள்ளைங்க ரெடி ஆகணும், எத்தனை வேலை இருக்கு. நீங்க என்னடான்னா இப்படி சொல்லிச்சுக்கிறீங்களே. என் கண்ணு அண்ணன், நீ சொல்லி நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கேன்னா, ஒரு உதவின்னு கேட்டு செய்யாம இருந்திருக்கேன்னா, அட புடவை கட்ட முடியலன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க, கருமம் பத்தா குறைக்கு இந்த புடவை வேற நிக்கவே மாட்டேங்குது. இல்ல, நீ உள்ள போ, நான் வந்து உன் புடவையை கட்டி விடுறேன், அப்புறம் எப்படி நிக்குதுன்னு பார்ப்போம். நீங்க கட்டுவீங்க சிப்பாங்க. முத்து நகை
நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடர்கதைதான் உந்தன் தேசம் வளர்த்திரைதான் இந்த காதல் கொல்லாதது ஒரு காவல் இல்லாதது ஊதக்காத்தில் வஞ்சி மாது ஒத்தையிலே வாடும்போது போர்வை போல பொத்தி அணைப்பே நீதானி மானி என் இளஞ்சோடி உனை நீங்காது என்றும் என் உயிர் நாடி முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே புள்ளிமான பெண்ணானதா கெண்ட மீனு கண்ணானதா பூமுடிச்சு பொட்டு வச்சு புன்னகையில் தேன் தெளிச்சு பக்கம் ஒரு சொர்க்கம் வருதா வாட விடுவேனா ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா என்ன படைச்சா நீ துணை வரத்தான் கண்ணு அண்ணா சொல்லுங்க. நீ என்ன பண்ற? அந்த ஃபங்க்ஷன் எனக்கு காது குத்துக்கு வேற லேட் ஆச்சு. என்ன இது சீக்கிரம் சொல்லுங்க. அதுக்கு இல்ல திடீர்னு லைட் ஆனோனே மறுபடியும் மூடுக்கு போயிட்டேன். போங்க. சரி நீ என்ன பண்ற? அந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி குழந்தைங்கலாம் கூட்டிட்டு போ. நான் பின்னாடியே வந்துட்டேன். சரியா? சரிங்க. பார்த்து பத்திரமா வாங்க. நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேன்.
எப்ப ராச காது குத்துறதுக்கு ஆசிரி சொன்னபடி கரெக்டான நேரத்துக்கு வருவார்னு சொன்ன நல்ல நேரமே முடிய போகுது. எங்கப்பா ஆசிரி? குளத்தில் கரெக்டாக இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பழந்துட்டாரு. 5 நிமிஷத்தில் வர ஆசிரி வாப்பா. நான் தான் துத்திக்குளம் ஆசாரிங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே குளித்தலை வெத்தலையும் கும்பகோணம் பார்க்க வச்சு அழைச்சாங்க. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு நான் காது குத்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கும்பலை நான் பார்த்ததே இல்லை. நான் எத்தனை பேர்த்துக்கு திருமாங்கல்யம் செஞ்சுருக்கேன். எல்லாம் மங்களகரமாக இருக்காங்க. நான் எத்தனை பேர்த்துக்கு நகை நட்டெல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த ஊர்லேயே நம்ம சொட்டஜங்கம்மண்ண செட்டியார் பண்டாட்டி அசோதம்மாவுக்கு பதக்கம் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஊமண்ணா மருமவளுக்கு நெளி வேலையில் செஞ்சு கொடுத்துருக்கேன். வள்ளிவன் கன்சாமி செட்டியார் மகளுங்களுக்கு 2 பேர்த்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன். நம்ம பாலம்மா மக சிங்காரம்மாவுக்கு சடவில்ல செஞ்சு கொடுத்துருக்கேன். நம்ம ஏவிஆர் வீட்டுக்காரம்மாளுக்கு ஒரு கொல்லிமலை பதக்கம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஐஸ் கடை மீசக்காரர் மருமகளுங்களுக்கும் மகளுங்களுக்கும் அவங்களுக்கு சைன் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் செஞ்சு கொடுத்து 30-35 வருஷம் இருக்கும். ஆனால் ஒரு நகை கூட தேயில புதுசு மாதிரியா இருக்குது. எதனால் என்னக்கா நோம்பி வந்தால் போட்டுக்குவாங்க, நோம்பி முடிஞ்சால் கழட்டி வச்சிருவாங்க. அந்த மாதிரி நகை அப்படியே என்ன நான் செஞ்சது அப்படியே பலன்னு அப்படியே இருக்குது. சரிங்க, நான் கிளம்புறேன். காது குத்துங்க, பாப்பா வந்திருக்காங்க. ஆசாரியரே, காது குத்து ஃபங்க்ஷனு சூப்பராக பண்ணிட்டீங்க. எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மத்தியான சாப்பாடு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டே போகிறேன். ஏப்பா தனசேகரா, உங்கள் தங்கச்சி பிறந்த பிள்ளைக்கு காது குத்து ஒரு ரொம்ப ஜாம்னு கொண்டாடிட்டா. எங்கே சாப்பாடெல்லாம் எங்கே வச்சுருக்க? ஏப்பா ராச, தனசேகரன் தன்னோட தங்கச்சி அன்னலட்சுமி மேலே உசிரியே வச்சிருக்கிறாரு. ஊரே மிச்சம்படியா காது குத்த நடத்திட்டு சாப்பாடு போடாம விட்டுருவாரா என்ன? 10 கடாயை வெட்டி நம்ம என்னால் மண்டபத்தில் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த ஊருக்கே மத்தியான சாப்பாடு நம்ம என்னால் மண்டபத்தில் தான். ஏப்பா தனசேகரா, உன் தங்கச்சி பொண்ணு உறவை மறுபடியும் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி நீ உன் பிள்ளையும் பையனையும் கொடுத்து உன் தங்கச்சி பொண்ணைய மருமகளா இல்லாட்டினா மருமகனா கட்டி வச்சிட. என்ன நான் சொல்றது? அடே, என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அண்ணன் மட்டும் ஒன்று சொல்லிட்டோம், இப்பவே என் பிள்ளைய மைனே கொண்டு எங்க அண்ணன் வீட்டில் விட்டுட்டு போறேன். என்னன்னு சரிதானே? அட அவசரப்படாத லட்சுமி, அதுக்குள்ள கால நேரம் கூடி வர வேண்டாமா? எங்க போயிட போகுது? கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளாம கொண்டு போயிட போகுது. இருக்கட்டும் பழனி, என் தங்கச்சி பேரு அன்னலட்சுமி. ஆனா பேரு தான் அன்னலட்சுமி. அவ இந்த வீட்டோட மகாலட்சுமி. அதனாலதான் லட்சுமி நான் கூப்பிட்டு இருக்கேன். எப்போ எனக்கு 2வது பொண்ணு பிறந்துச்சோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். என் தங்கச்சி பையனுக்கு என் பொண்ணையும், என் பையனுக்கு என் தங்கச்சி பொண்ணையும் கொடுக்கறதா அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. என்ன நான் சொல்றது? சரி தனசேகரா. சரி, பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும். வந்தவங்கள பந்திக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் சாப்பாடு போடுவோமா? காலையில 8 மணிக்கு நான் ஒயின்ஸ் கடைக்குள்ள போயிட்டேன். ஏன் பங்காளி வீட்டு கடா வெட்டுன்னு சொன்னானுங்க. எந்த கடா வெட்டினானுங்க, என்ன பண்ணானுங்க ஒரு அளவு தெரியல. என்னங்க சோறுங்கயா போடுறீங்க? ஐயோ சோறுங்கயா போடுறீங்க? சோறுங்க போடுறீங்க? ஏப்பா தனசேகரா, உங்க பங்காளி காத்த முத்து இல்லைன்னா உங்க சபை நடக்காது. காத்த முத்து,
டேய் குடிகார போதும் பையனே குடிச்சு வச்சு கெடுத்துறேன். எங்கடா என் பையன் வாடா மாப்பிள வாடா. காலைல 8 மணிக்கு என்ன சரக்குடா குடிப்பேன் சொல்றா இவங்ககிட்ட. காலைல 8 மணிக்கு கோல்கொண்டா. கோல்கொண்டா. 9 மணிக்கு என்ன சரக்கு குடிப்பேன்? ஜெனக்ஸா. 10 மணிக்கு எம்சி. 11 மணிக்கு டாக் பேப்பர். எல்லா பைப்பரும் நாங்க குடிப்போம். என்ன கேட்கறதுக்கு எவன்டா இருக்கிறான் இங்க? டேங்கப்பா போதும்டாப்பா சாமி போதும். ஏப்பா காத்துமுத்து உன் பையன் உன்னோட பரம்பரை பேரை காப்பாத்துருவாப்பா. நாங்க படிக்காத ஆளுக்கு பொண்ணே கொடுக்கறது இல்ல. எப்படா காப்பாத்தாம இருப்பான்? சரி போங்க எல்லாரும் சாப்பிட போலாம். உன் பொண்டாட்டிய கேஸ் எடுப்பு வெடிச்சு செத்து போயிட்டா. நீயும் தனியால நின்று கஷ்டப்பட்டு இருக்கிற. ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி உன் பையனுக்கு லட்சுமியோட பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடு. அந்த பொண்ணு இங்க வந்தா வீட்டை கவனிச்சுக்கணும் இல்லையா? ஏப்பா தனசேகரா, உன் தங்கச்சி நேரம் இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன ஆகுறது? உங்கள் மச்சான் நாடு ஆயுசு அவ்வளோதான் போய் சேர்ந்துட்டாரு. இனிமேல் பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க வளர்ந்து. அவங்களோட எதிர்காலத்தை தான் பார்க்கணும். அது என்னன்னு பாரு. அவனும் இப்போ தான் காலேஜ் முடிஞ்சு வேலை தேடிட்டு இருக்கான். பொண்ணு இப்போ தான் கம்ப்யூட்டரைஸ் போயிட்டுருக்கான். அதான் சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏப்பா தனசேகரா, உன் பையன் வேலைக்கு போய் தான் நீ சாப்பிடணுமே என்ன? உனக்கு தான் 4 தலைமுறைக்கு சொத்து இருக்கு இல்லையா? சரி. உன் தங்கச்சி புருஷன் போனதுலேருந்து 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுதுப்பா. என்னம்மா சொல்ற? நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்லையா என்கிட்ட? ஆமாண்டா, நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. உன் மச்சான் விட்டுட்டு போனது சொத்து பத்தெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. 20 லட்ச ரூபா கடனையும் என் பிள்ளைங்களையும் மட்டும்தான் எனக்கு நான் விட்டுட்டு போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? உன்னோட கஷ்டத்தில் எனக்கு பங்கு இல்லைன்றியா? இப்போ நான் சொல்கிறேன், அவன் வரதட்சணை பொண்ணு எடுத்து தான் வரதட்சணை கொடுப்பான். ஆனால் என் பையனை கொடுத்து நான் 20 லட்ச ரூபா வரதட்சணை கொடுக்குறேன். அதை நான் சீராக எடுத்துக்கம்மா. அது நான் தங்கச்சி கொடுக்குற சீராக நீ எடுத்துக்க. ஏமா லட்சுமி, யார் யார் கொடுத்தா என்ன எல்லாம் உங்களுக்குள்ள தானே. ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு கல்யாணத்தை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. தனசேகரா, உன்னை நான் என்னன்னு சொல்றது? பொண்ணை பெற்றவங்க தான் வரதட்சணை கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பொண்ணை எடுக்கிறதுக்கு வரதட்சணை தெரியுங்கிறிய. உண்மையிலுமே உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. என் பொண்ணு இப்போ தான் +2 படிச்சுட்டு இருக்கா. சரி கூட சீக்கிரம் இந்த அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடலாம். போலாமா? போலாம் வாங்க. என்ன சார், உங்களுக்கு வீட்ல எல்லாம் படிக்க முடியாதா? பார்க்ல வந்து தான் படிக்கணுமா? வீட்டில் ஒரே டிஸ்டர்பாக இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன்னா நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸாக அப்படியே படிச்சுட்டு போகலாம் வந்தேன். அப்போ தான் இந்த மரமண்டைக்கு ஏறுது. ஆஹா, இங்கே வந்து படிக்கிற சாக்கில் மற்ற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து சைட் அடிக்கிறதுக்காக தானே வந்தீங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாயிடுச்சு. இன்னும் 3 மாசத்துல கல்யாணம். அங்க இங்க எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தீங்க, அப்புறம் குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி உங்களுக்கும் கடிவாளம் போட்டு விட்டுருவேன். பாரா, ஒன்று பண்ணு, நம்ம கண்டு கஷ்டனுக்கு கண்ணை கட்டின மாதிரி என் கண்ணையும் கட்டிடு. ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடி உன் ஃபோட்டோவையும் சேர்த்து கட்டினா மாமன் ரசிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஓகே, கட்டிடலாமா? அப்படிங்க விட்டா இப்பவே கட்டிடுற போலையே. சரி, ஏதோ சொன்னீங்க, என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் அழகை ரசிக்க தான் தெரியுமே தவிர வேற எந்த தப்பும் பண்ண தெரியாது. யாரு? உங்களை மாதிரி ஆம்பளைங்களா வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் உத்தம. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா எல்லா ஆம்பளைங்களும். இது அப்போ நீங்களும் ஒரு பையனை லவ் பண்ணுவாங்களாம், அது எப்படி
ஒரு பையனை லவ் பண்ணுவாங்களாம். அவன் நமக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் நல்ல வசதியான ஒரு பையன் கிடைச்சிட்டா நம்ம பையனுக்கு டாட்டாவை காட்டிட்டு போயிடுறீங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க பொண்ணுங்க மேல தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. பொண்ணுங்களா அப்படி கிடையாது. ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னா தான் காதலிக்கிற பொண்ணு ஐஸ்வர்யா ராய் மாதிரியும் ஸ்ரீதேவி மாதிரியும் அழகா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லை. காதலிச்சா ஒருத்தனை தான் காதலிக்கணும், அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பிள்ளைக்குட்டியை பெற்றுக்கிட்டு நல்லபடியா இருக்கணும். தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண புருஷன் நம்மளை மட்டுமே பார்த்துக்கிட்டு நல்ல குடும்ப தலைவனா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவா. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு பொண்ணு நீங்க சைட் அடிப்பீங்க. அந்த சைட் அடிச்ச பொண்ணு தான் காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட வேண்டியது. அந்த பொண்ணு உங்க காதலை ஏத்துக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும், என்ன படிப்பு பிடிக்கும், என்ன கோயிலுக்கு போவா, எல்லாம் நாய் மாதிரி பின்னாடியே அவ பின்னாடி சுத்துறது. அவ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான், கண்டுக்கிறதே இல்லை அவளை. சரி சரி, உன் தத்துவபுரத்தெல்லாம் விடு. நானும் எல்லா பசங்க மாதிரி தான். என்ன எப்படி பார்க்குற? ஐயோ இங்க பாருங்க அம்மா, நீங்க 1000ல் 100ல் இல்ல லட்சத்துல ஒருத்தர். நீங்க வசதி இருந்தாலும் ஆடம்பரமா இருக்க மாட்டீங்க, அழகு இருந்தாலும் பெருசா பேத்திக்க மாட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா உங்ககிட்ட இது நாள் வரைக்கும் அதெல்லாம் சொன்னதே கிடையாது. அப்படியா? ஆமா. எங்க சொல்ல கேட்போம். இல்ல என்ன மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் மயக்கிற அளவுக்கு உங்களுக்கு அழகு அதிகம். காலையில இருந்து கொசு தொல்லை தாங்க முடியல, கூடயே வந்துட்டு இருக்கு. இதுக்குதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாது நினைச்சேன். சொன்னா ஓவரா தலைமையில ஏறி உட்காருங்க. பாத்தீங்களா, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், போறேன். நான் எல்லாம் நிக்க மாட்டேன், நான் போறேன், விடுங்க. சரி, என்ன கோவமா? பாரு, கோவப்பட்டாலும் அழகா இருக்க. கடவுளே, ஆனந்தி கதிரண்ணா, இங்க பாருங்க, இந்த மாதிரி வயசு வைக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. விடு விடு விடு, இந்த மாதிரி டைலாக்லாம் 1000 படத்துல பார்த்துட்டேன். நான் என்னப்பா கேட்டேன்? ஒரே ஒரு கிஸ்க்கு தானே கேட்டேன். சரி, எல்லாம் இருக்காங்க, ஒரு நிமிஷம். அப்புறம் பார்த்துக்கலாம். 4000 கிஸ் பின்னாடி செட்டு போட்டு வச்சிருக்காங்க, அங்க போய் கொடுக்கறவாங்க. ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது, அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது, மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள், மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது, ஹோய் ஹோய், அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது, ஹோய் ஹோய்.
பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ் நாட்டில் பார்க்கும் பொழுது பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை கேட்டு ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹாய் ஹாய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஓய் ஓய் காட்டுது அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மாங்கள் மண்ணின் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மாங்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹாய் ஹாய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது எல்லாரும் அயோக்கியன்னு சொல்றாங்க. நாட்டில் எவன் தண்ணி இருக்கான்? சாமிக்கே சாதம் வச்சு படைக்கிற குடும்பத்தில் வந்தவன் நான். என் பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை அமையல. கேட்டால் தண்ணி குடிச்சு தண்ணி அடிக்கிற பழம்பையில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சாமிக்கு தான் பயந்து பண்ணுவீங்க. நாங்கள் சாமிக்கே படையல் போட்டு சாராயம் காய்ச்சி குடிக்கிற சாதியில் பிறந்தா நீங்கள் சம்பந்தி எப்போ வந்தீங்க? சம்பந்தி தான் நீங்கள். நீங்கள் சம்பந்தி தான் சொல்லாதீங்க. யோ யாரையா நீ? முன்ன பின்ன தெரியாது சம்பந்தியும் கூப்பிடுற. நீ இது வரைக்கும் பழமானலாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனால தான் உன்னை சம்பந்தின்னு கூப்பிடுறேன். புரியுதா உனக்கு? அது சரி, எதுக்கு சம்பந்தின்னு கூப்பிட்ட? நாங்கள் இது வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். உனக்கு பையன் இருக்கானா இல்லையா அதை மட்டும் சொல்லுனியே. என்ன உன் பையன் குடிப்பானா? உன் பையன் குடிப்பானா? உனக்கு பையன் இருக்கானா அதை மட்டும் சொல்லுனியே. அது இல்லை, தண்ணி அடிக்காத பையனுக்கு என் பொண்ணை கொடுக்குறதா விருப்பம் இல்லை. தண்ணி அடிக்கிறவன் தான் தெரியும். தண்ணி அடிக்கிறவன் குடிக்காத கஷ்டம் தெரியும். கஷ்டம் தெரியலையா? கஷ்டம் தெரியும். இங்கே பாரு, நான் காலையில் 6 மணிக்கே கோல்கொண்டா சாப்பிட்றவன். நான் ஆஃப் அடிக்கிறவனுக்கு தான் பொண்ணு தரதுன்னு முடிவில் இருக்கிறேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற சொல்லு. சம்பந்தி சம்பந்தி, நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வைக்காம தருமாறிட்டு இருந்தேன். நல்ல வேலை ஒரு குடிகார பரம்பரையை காப்பாற்ற ஒரு குடிகாரன் சம்பந்தியாக கழிச்சிட்டீங்க. சரி வா, கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணம் என்னைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் தான் சொல்லணும். முதல்ல உன் பொண்ணு என் பையனை பார்க்க வேணாமா? என் பையன் உன் பொண்ணை பார்க்க வேணாமா? அது மாதிரி நடக்க வேணாமா? என் பொண்ணு கழுத்துக்கு கழுத்து நிட்டுனா கூட தாலி கட்டுவா. உன் பொண்ணு தாலி கட்டுவா. என் பையனுக்கு செஸ்ட் வைக்கணும் வச்சுக்க, அசால்ட்டாக ஆஃப் அடிப்பான். செஸ்ட் வேணா வச்சுக்கிறியா? சரி சரி வாங்க போகலாம் வாங்க. வரவா? ஏய் பாப்பா,
என்ன கட்சி பண்ணிட்டு போற? இது ஏன் கர்ச்சீஃப் இல்லை. ஓ அப்படியா? ஏன் கட்சிஃப் தான், இந்த வச்சுக்கோ. தேவையில்லாமல் இப்படி பண்ணுறீங்க. நான் ஸ்கூலுக்கு போகணும், முதல்ல வழி விடுங்க. அதுக்குள்ளவா? அதுக்குள்ள ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. இன்னும் 1/2 hour இருக்கு. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு தான் போவேன். பாருங்க, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பட வேண்டாம். முதல்ல வழியை விடுங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும். சரி, ஒரு கிஸ்ஸாவது கொடு, வழியை விடுறேன். முத்தம் தானே, கண்ணை மூடு தரேன். கேட்டதும் கொடுப்பவளே என் கண்ணே. நீ கண்ணை மூடு. என்னடி பெரிய கேள்வி நினைப்பா? ஏய் ரஞ்சித், புறாவல குரு, இவன் அடிச்சாடா. இவனுக்கு நான் யாருன்னு காட்ட விட மாட்டேன்டா. டேய், அவன் என் மாமா பொண்ணுடா, ஃபூல். சாரி சிஸ்டர், சாரி சிஸ்டர். ஆள் யாருன்னு தெரியாம கொஞ்சம் விளையாடிட்டேன். ஏன் ஆள் யாருன்னு தெரியலனா தெரியாம இருந்தா கெடுத்திருப்பியா? செல்வி, அவன் தான் சாரி கேட்டல்ல, போ பேசாம ஸ்கூலுக்கு. மாமா, நான் உன் மாமா மக. என்ன ஒருத்தர் இப்படி அசிங்கப்படுத்துறான், அத கேட்காம நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. செல்வி, நான் கூட சொல்லிட்டேன், அவன் யாருன்னு தெரியாது, நீ பேசாம ஸ்கூலுக்கு போ. ஏமாமா, அவன் என் கையை பிடிச்சி பேசுறான், அவனை கேட்காம நீ என்ன ஸ்கூலுக்கு போக சொல்றியா? முதல்ல இந்த மாதிரி வெட்டி பயலோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணு. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஏண்டா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் மடியிலேயே கை வச்சிட்டீங்களேடா. குரு, சாரிடா குரு. எனக்கு அந்த பொண்ணு தான் அவன் மாமா பொண்ணுன்னு இந்த மாரியம்மன் சத்தியமா தெரியாதுடா. ஏதோ வழக்கம் போல தானே விளையாடிட்டேன். ஆமாடா குரு, நேற்று கூட நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கலெக்டாக பண்ணோம்ல, அது மாதிரி இதையும் நினச்சிட்டேன்டா. ஃபஸ்ட்டு ஆள் யாருன்னு தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கடா. அவன் என் தாய் மாமா பொண்ணுடா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இப்போ எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்ச என்ன வருது, தோலை உரிச்சிடுவாரா. இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், இனிமேல் அந்த பிள்ளைகிட்ட போகாதீங்க. போனீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். இவனால பெரிய யோகிய மாதிரி பேசுகிறான். இவனும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு பொண்ணுகளை கலாட்டா பண்ணுறான். அவனுக்கு சொந்த குணம் வந்த பிறகு யோகிய வசம் போகிறான்டா அவன். எல்லா பசங்களும் அப்படி தான்டா ராமு. தான் தங்கச்சி தான் காதலினா மட்டும் பத்திரமாத்து தங்கம்மா மின்னு நினைப்பானுங்க. இதே மற்றவங்க பொண்ணுன்னா இவங்க இஷ்டத்துக்கு ஆடணும்னு நினைப்பானுங்க. நீ என்னடா பெரிய யோகிய மாதிரி பேசுகிற? டேய், நானும் யோகியம் இல்லைடா. ஆனால் இந்த குரு நம்ம கூட சேர்ந்து எத்தனை பொண்ணுல கிண்டல் பண்ணியிருப்பான். இப்போ கூட இந்த விஷயத்தில் நம்ம குருவே அந்த குரு தான்டா. இப்போ அவன் மாமன் பொண்ணுனா ஒன்று யோகிய மாதிரி வேஷம் போடுறான். ஆனால் உன்னடா ராமு, என்னை அடித்தவளை நான் நிம்மதியாகவே வாழ மாட்டேன்டா. குரு நம்ம ஃப்ரெண்டுடா, அந்த பொண்ணு அவனோட வருங்கால மனைவிடா. ஃப்ரெண்டாவது மண்ணாவது என்னை அடித்தவளை நான் நிம்மதியாகவே வாழ மாட்டேன்டா. ரஞ்சித், குரு வரான்டா. டேய் ரஞ்சித், குரு வரான்டா. டேய் ரஞ்சித், என்னடா அவகிட்ட வீட்டில் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டியா? எங்கடா சொல்ல விட்டா, அதுக்குள்ளே கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாடா. நான் செல்வி செல்வின்னு எத்தனை தடவை கூப்பிட்டேன், என்னை கண்டுக்காமையே போயிட்டாடா. சும்மா இருந்தா கேட்குறீங்களா? ஆளை தெரிஞ்சு பேசணும் ஃபஸ்ட்டு, அப்புறமேலே யாராக இருந்தாலும் விளையாட பண்ணுங்கடா. சரி வாடா, நம்ம காலேஜுக்கு போகலாம். நான் வரலடா, எனக்கு மனசு தெரியல, நான் வீட்டுக்கு போகிறேன். டேய் குரு, வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போற? வா பாருக்கு போகலாம், 2 பெக் அடிக்கலாம். வீட்டில் எப்படி சமாளிக்குங்கிறது புரியும்டா. ஆமாடா, இன்னைக்கு என்ன டே? என் பர்த்டேடா. இன்னைக்கு போய் சோகமாக இருக்கலாமா? பாருக்கு போகிறோம், பீர் அடிக்கிறோம், சோகத்தை முதல்ல மிதக்கிறோம். வாடா போகலாம். என்னடா சொல்றீங்க? ஒரு ஆளை நிம்மதியாவே விட மாட்டீங்கடா. வாடா போகலாம். இறங்கி வந்தாச்சு, கடல்ல கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மணிக்கா வெல்லுச்சி எதுட்டா எனர்ஜி, தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி, கொட்டுவா மீனெல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜல்லேபி
வைக்கிறியே என் பகல் கனவில்லையே தொலைக்க வைக்கிறியே கொஞ்சம் கொலைக்க வைக்கிறியே உன்னை அடைக்க வைக்கிறியே என் பகல் கனவில்லையே வட்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்க்க ஆகுது டிராஃபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா எனக்கு சொத்து சோகம் வந்தா மாத்திடுற முந்தா பக்கல நான் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி கந்திக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாபு நேரத்தில் ஒலிம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி ஆஷா கைப்பட்டுக்கும் நம்பல வா வா ஊது ஊது வாங்க மோனிகா சொல்லுங்கப்பா இந்த டிசைன் பார்த்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நாளைக்கு கொடுக்கணும் பா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் கொடுக்கலாம் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கோசரம் தனியாக நம்ம சிவேஷ் கிட்ட கொடுத்துருக்கேன் நம்ம ஜெயராம் மாமா பையன் அனுப்பிச்சில ஆமாம் அந்த பையன் தான் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றான் ஆமாம் செல்வி ஆமாம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒன்றும் இல்லைப்பா இங்கே பாருமா அப்பா கிட்ட பொய் சொல்லாத ஏன்னா உன் முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லுமா அது ஒன்றும் இல்லைப்பா காலையில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தன் என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டான். இந்த ராகவன் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டானா? அவன் எவனை மட்டும் காட்டு, அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாண்ணே, நானே அவனை அடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருந்தான்ல, அப்போ குரு மாமாவும் அங்கே வந்துச்சு. ஓ குரு வந்தானா? அப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இல்லை, அவன் குரு மாமாவோட ஃப்ரெண்டா. என்னது ஃப்ரெண்டா? ஆமாப்பா, கதா என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சாரி கேட்டுட்டான்ல, நீ பேசாம ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிடுச்சு. எனக்கு அதில் தான்ப்பா வருத்தமே ஆயிடுச்சு. ஃப்ரெண்டாவது மண்ணாங்கட்டியாவது இப்பயே அவனு பாரு என்ன பண்ணுறான்னு பாரு. பா நீங்கள் கோவப்படாதீங்கப்பா, எதுனாலும் நான் இருக்கேன்லப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அண்ணன் நான் இருக்கும்போது நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? அத்தைக்கிட்ட என்ன நடந்த விஷயத்த எடுத்து சொல்லி எல்லாம் நான் பேசிக்கிறேன்ப்பா. நீங்கள் கோவப்படாதீங்க தயவு செஞ்சு. ஐயோ அண்ணா, அதெல்லாம் வேண்டாண்ணா. இதை பற்றி அத்தைக்கிட்ட சொன்னா அத்தை தான் தேவையில்லாமல் மனசை வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். எதுமா சின்ன விஷயம்? நீ யாரு? நாளைக்கே அவனுக்கு பொண்டாட்டியாக போறவ. இப்பவே அவன் உன்னை மதிக்காம இருந்தா அதுல சரி வராதுமா. நாளைக்கு அவன் ஃப்ரெண்டு சாரி சொல்லிட்டானா அது மாதிரி மன்னிச்சு விட்டுருவானா? ராகவா சொல்லுங்கப்பா, இது சரி வராது. நீ அத்தை வீட்டுக்கு போயிட்டு அத்தைக்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லு. சப்போஸ் ஒரு வேளை அவன் இருந்தா குருக்கிட்டையும் எதிர்த்து சொல்லிட்டு வந்துடு, பேசி அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்போவே போகிறேன்ப்பா. ஏங்க நீங்க போன்ல அம்மாட்ட சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா? என்னாச்சு? ஓ
அந்த விஷயத்த சொல்றியா? யார் உனக்கு சொன்னா? அவன் வரட்டும். இன்னைக்கு அவனை செல்லம் கொடுத்து கெடுத்ததே நான் தான் நினைக்கிறேன். பொறுப்பு இல்லாம திரியறான். ஹே நில்றாக்கே. என்ன விசாரணை கமிஷனா? மாமா வந்திருக்காரு. என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ உன் மாம்புளைய கலாய்ச்சாங்களா? நீ வாய மூடிட்டு இருந்தியா கிண்டல் பண்ணதை பார்த்துக்கிட்டு? அம்மா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. என் ஃப்ரெண்டு செல்வியை கலாட்டா பண்ணும்போது உண்மைதான். நான் அப்போவே கண்டிச்சிட்டேம்மா. ஓ தெரியாதனால நீ விட்டுட்ட. அப்படி தெரிஞ்சிருந்தா நீயும் சேர்ந்து என்ன பண்ணிருப்ப? அம்மா இதெல்லாம் சின்ன வயசு பசங்கம்மா, அப்படிதான் இருப்பாங்க. வயசு கோளாறுப்பா பிரச்சா அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போயே நானும் சாரி கேட்டேன்ல. ஏய் என்னடா அம்மா, இவன் கூட சேர ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கூட சரியில்லை. எல்லாம் ஒன்றா சேர்ந்து தண்ணி அடிக்கிறானுங்க, எல்லாம் ஒன்றாவே பண்ணுறானுங்க. நானே 2-3 தடவை பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனால் நீ மனசு கஷ்டப்படுவேன் தான் நான் சொல்லலை. பண்ணுவாடி பண்ணுவா. ஏன்னா அப்பா இல்ல இல்ல செல்ல கொடுத்த வளர்த்தல்ல இவனை. இதுவும் பண்ணுவான், இதுக்கு மேலையும் பண்ணுவான். மேலே கை வைக்காதம்மா, அப்போ நடக்கிறதே வேற. அம்மானு கூட பார்க்க மாட்டேன். இல்லம்மா நானும் சாரி கேட்டேன், அது என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். டேய் நீ சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுப்பா. எல்லாம் சேர்ந்து கல்வசிட்டாங்களா? இப்ப ஆளால கத்துறீங்க. என்னடா சொன்ன? ஓ அவனுங்க கற்பழிச்சா நீ நின்னு வேடிக்கை பாப்பியா? சொல்லு. திருப்தியா மாமா? திருப்தியா உங்களுக்கு? அக்கா உங்களுக்கு திருப்தியா? சொல்லுங்க. போய் சொன்னேன்னு சொல்லுங்க. செல்வி கிட்ட என்ன பண்றான்னு பார்க்கலாம். டேய் என்னம்மா இதெல்லாம் சாதாரண விஷயம், இப்படி பெரிய பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதை உள்ள போய்டு. இல்ல நான் உன்னை கொண்டே போடுவேன். போடா உள்ள. பாத்தீங்களா என்னடா இவன்? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இவன் என்னடா பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? அத்தை விடுங்க அத்தை, அவன் தான் புரியாமல் பேசுகிறானா? நீங்களும் ஏன் அத்தை டென்ஷன் பண்ணுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க? மாப்பிள்ளை போய் நல்லா பார்த்துக்க. மாப்பிள்ளை வந்திருக்காரு, இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண போகிற. நீ நல்லா பார்த்துக்க. இரியா யாரா இரியா? ஏ மானே நல்லா இருக்காடே. இவன் தான் என் பையன். என் பையனை தான் கல்யாணம் பண்ண போகிறான் இந்த பொண்ணுக்கு. பொண்ணு என் மாவனை பார்த்துக்க. நல்லா நல்லா இருக்கானா? ஆள் அம்சமாக இருக்கானா என்ன அப்படின்னு பார்த்துக்க. எப்படி இருக்கான்? மப்புல உழுவாதுரா மவனே, தெளிவாடுறா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிறா? டே அப்பா, நம்ம ஆளோ நீங்கள் தான் பொண்ணா? இல்லை நான் பையன். அப்படியா? பையனும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்பா பாட்டுக்கு போயிட்டாரு. அவன் கிடக்கான் கேனே, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல இப்போவே உங்கள் அப்பனை கூப்பிடு, அவன் வரட்டும், போய் கல்யாணம் பண்ணிடலாம். எங்க அப்பா எங்கன்னே தெரியலடா. எங்க அப்பா கூப்பிடு. 2 பேரும் இழுத்துட்டு ஓடி போயிடலாமா? 2 பேரும் இழுத்துட்டு ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். எங்க அப்பாவை கூப்பிடு. அவன் நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம்ல. கல்யாணம் பண்ணி வைக்கிறடா இந்த பொண்ணை. ஏன்டா நீ கவலைப்படுறா? வாடா, இந்த பொண்ணு தானே அவங்க அப்பனை கூப்பிடுறா. கூப்பிடுறானா என்னடா கூப்பிடுறா? வாடா கல்யாணம் பண்ணி வைக்கிறாமா? என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? மாலை கேட்டிருந்தீங்களா? மாலை வாடா அம்மா, என் மகனை கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு இல்லடா, பொண்ணுக்கு போடுறா. ஏன்டா
மாலை கரெக்டாக போட்டேனா? மாலையெல்லாம் கரெக்டாக போட்டா சாந்தி மூர்த்தியும் கரெக்டாக பண்ணிடுறா தம்பி மகனே. இமீடியட்டாக எனக்கு ஒரு ஆஃப். இப்போவே நான் ஃபஸ்ட் நைட்டை முடிக்கணும். எங்கேயா மல்லி? மம்மி வந்து வீட்டில் இப்போவே இங்கேயே ஃபஸ்ட் நைட்டை முடிச்சிடலாம். இங்கெல்லாம் முடிக்கூடாதா? அதுக்கு நேரம் காலம். ஏன்டா தகப்பா ஃபஸ்ட் நைட்டு விட மாட்டேங்கிற? அதெல்லாம் நேரங்களை பார்க்கணும்டா மகனே. நீ இப்போயே வந்து நீ ஒயின்ஸ் கடைக்கு போயிட்டு வா, அப்புறம் ஃபஸ்ட் நைட்லாம் நடத்துக்கலாம். ஆஃப் சாப்பிட்றவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு அவங்க அப்பா அப்பயே சொல்லிட்டான். ஆஃப் சாப்பிடுவீங்களா? வாம்மா, இப்போ உனக்கு சந்தோஷமா? அன்னைக்கு வீட்டில் நடந்ததை சொன்னி அப்படியே பற்ற வச்சிட்டியே. மாமா வந்து எங்கள் அம்மா வந்து அடிச்சிட்டான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. உன் மனசு குளிர்ந்து போயிருக்குமே அப்படியே. மாமா இங்கே பாருங்க, உங்களை எனக்கு பிடிக்கல. நீங்கள் பிடிக்கிற இந்த சிகரெட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிராண்ட் வேணா மாற்றிக்கிட்டுமா? இப்போ ஃபில்ஸ் அடிக்கிறேன், கோல்டு ஃபில்ஸாக மாற்றிக்கிட்டுவாப்பா. ஐயோ ஏன் மாமா எதை சொன்னாலும் இப்படி குதர்க்கமாகவே பேசுகிறீங்க? அப்படியா? இப்போ என்னை பிடிக்கலன்னு இன்டைரக்டாக சொல்கிற? இல்லை மாமா, எனக்கு உங்களை பிடிக்கலன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் மாமா, கடைக்கு உங்கள் ஃப்ரெண்ட் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா. அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? அவன் தான் சாரி கேட்டான்ல, பேசாமல் நீ போன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அன்னைக்கு நான் இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேச நடந்துட்ட விதம் உனக்கு பிடிக்கல, அதானே? பிடிக்கலையான்னு இவ்வளோ அசால்ட்டாக கேட்குறீங்க? அவனை நீங்கள் அவனை அடிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானேன்னு போ சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை எனக்கு எப்படி பிடிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீ முக்கியமா என் ஃப்ரெண்டு முக்கியமாங்கிறத எனக்கு முக்கியம் இல்லை. என்னை இப்போ பிடிக்குமா பிடிக்காதா? மாமா எனக்கு உங்களை பிடிக்கல. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் நேராகவே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன, உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லணும், அவ்வளோதானே? ஆமா, சூழ்நிலை வரும்போது நானே சொல்கிறேன், போதுமா? பிடிச்சிருக்கா இல்லையா அது மட்டும் சொல்ல. ஷோ மாமா, எனக்கு உங்களை பிடிக்கல. நீங்க பண்றது தப்பு மாமா. மாமா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்களோட மனசு பூ மாதிரி, வேகமா காத்தடிச்சா அது உதிர்ந்து போயிடும். அதே மாதிரிதான் பெண்களோட இவ்வளோ கஷ்டப்படுத்தி பேசினா அவங்க மனசு தாங்காது மாமா. மனசு அதையே மாமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மனசு இந்த பொண்ணுங்களோட மனசு அந்த ஆண்டவனாலேயே புரிஞ்சிக்க முடியாது. பசங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? செல்வி, சின்ன வயசுலேருந்து உனக்கு நான் எனக்கு நீ தான் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்துலேருந்து எப்படி மாறுறது? இப்போ சரி மாமா, இங்கே பாருங்க, என் மேலே உங்களுக்கு நிஜமா பாசம் இருக்கா? செல்வி, அது வேற இது வேற செல்வி. ஏன் மாமா, நீங்கள் உண்மையாலுமே என்னப்பா விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் மாமா மற்ற பொண்ணுங்களையெல்லாம் கிண்டல் பண்ணுறீங்க? அது வந்து என்ன சொல்கிறது, நான் எப்படின்னா என் பசங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, வயசு கோளாறு. ஏன் நானே நிறைய பிள்ளைய கிண்டல் பண்ணியிருக்கேனே, அதுக்கு என்ன பண்ண? அப்படியா? அப்போ நானும் உங்களை மாதிரி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுரேஷ், நாளைக்கு ரமேஷ், நாளைக்கு மகேஷ்னு இப்படியே ஜாலியாக இருக்கட்டுமா? மாமா உங்களை மாதிரியெல்லாம் எங்கனால் இருக்க முடியாது. பொண்ணுங்க மனசில் ஒருத்தனை நினச்சிட்டா அவனை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. செல்வி, அன்னைக்கு நடந்தது சாதாரண மேட்ரு, அதான் எல்லாம் சாரி கேட்ட முடியல. ஏன் பெருசா நீ பேசிட்டு இருக்கிற?
ஏமாம்மா இது உங்களுக்கு சாதாரண விஷயமா? இவ்வளோ சொல்லி உங்களுக்கு புரியலல்ல? எனக்கு புரியுது செல்வி. நான் எத்தனை தான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு சாரி கேட்டான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது செல்வி. ஷோ மாமா, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, நான் போகிறேன். பொம்பளை கேக்குதா உனக்கு? தப்பு பண்ணினதுன்னா இப்ப எதுக்கு அவரை அடிச்சீங்க? ஏங்க சாரிங்க, நான் தான் பார்க்காம வந்து இடிச்சிட்டேன். நீங்க இது தப்பா எடுத்துக்காதீங்க. ராஸ்கல் யாரா என் மாமா பொண்ணு மேல இடிக்கிற வந்து? மாமா ஐ அம் சாரி. இப்பதான் நான் சொன்னேன், திரும்ப அவரவே திட்டுறீங்க. நான் தான் பார்க்காம இடிச்சிட்டேன். பிரபு இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் இந்த மேட்டரில் குறுக்க வந்த நடக்கிறதே வேற. இவளை பார்த்தாலும் ஒரு ஃபீலிங் தான் வருது. மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற, உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துற. ஒரு கண்ணுல நீதான் என்ன எதுக்கு பாக்குற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. தொட்டு தொட்டு ரசிப்பமா, தொட்டில் கட்ட நினைப்பமா, ஒட்டிக்கிட்ட சிற்பமா ஒன்னா சேர்ந்து நிப்பமா, தொட்டிக்கிட்டு காத்துலதான் கரைஞ்சி போவமா. மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. அம்மம்மா குண்டு மல்லி ஆளை இப்ப தூக்குது, அழகா கிட்ட வந்து மூடு ஏத்துது. சிரிக்கும் கொலுசு இப்போ ஐத்தம் வேற சொல்லுது, அதுக்கும் இதுக்கு சேர்த்து ஆட்டம் போடுது. சேர போத்தி தான் செங்கரும்பு ஆடுதா, கடிச்சு திங்கத்தான் கட்டெரும்பு தேடுதா. காதல் வேகதா உள்ளங்கையில் ஓடுதா, கட்டில் கச்சேரி காதோடுதான் கேக்குதா. தாளமே குலுங்குதா, பக்கம் வந்து சினுங்குதா, இரவே பத்தாதமா பகலும் பார்க்கலாம். ஒரு கண்ணுல நீதான் என்ன எதுக்கு பாக்குற, உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துற. ஆஹா நீ குடிச்ச ஆத்து தண்ணி அள்ளிதான் குடிச்சு பார்த்தேன், அது ரொம்ப இனிக்குது. இரவில் மாமா உங்க நினைப்புல நான் தூங்கினா, நிலவில் பாய் விரிச்ச சுகமும் கிடைக்குது. காதல் சூரியன் தான் கண்ணுக்குள்ளே கரையுமே, மாமா பார்த்தாலே மஞ்சள் கூட சிவக்குமே, கண்ணை பார்த்தாலே கள் குடிச்ச போததான், ஒன்னு நினைச்சாலே சொர்க்கத்துக்கு பாததா. குத்தாலமே குலுங்குதா, பக்கம் வந்து சினுங்குதா, இரவே பத்தாதம்மா பகலும் பார்க்கலாம். மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற, உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துற. தொட்டு தொட்டு ரசிப்பமா, தொட்டில் கட்ட நினைப்பமா, ஓட்டிக்கிட்ட சிற்பமா ஒன்னா சேர்ந்து நிப்பமா, கட்டிக்கிட்ட காத்துலதான் கரைஞ்சு போவமா. மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற,
மனசு தொட்டு மயக்குதடி மானே. மல்லி மல்லி 3 நாள் கழிச்சு ஃபஸ்ட் நைட்டு கொண்டாடலான்னு வந்தேன். என்னை இப்படி ஏமாத்தறியே. டேய் என்னடா சரக்கு அடிச்ச? கோல்கொண்டா. மூடிட்டு சொல்லு. கோல்கொண்டா ஒரு ஆஃப் உனக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், வேணுமா? டேய் நீலாம் ஒரு புருஷனாடா? ஒரு புருஷன்தான். மூடிட்டு பதில் சொல்லு. ஒரு புருஷன்தான். உனக்கு வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எல்லாத்துலேயும் பாதி பாதி. என் அப்பா ஒரு பாட்டில் வச்சிருந்தாரு, நான் பாதி குடிச்சிட்டு உனக்கு பாதி கொண்டு வந்தேன். ஆனா நீ பாதி. நான் வாங்கினதே பாதி தான் வாங்கினேன் நான். அதுதான் நீ குடிச்சிட்டு வந்துட்டியே. கொஞ்சோண்டு தான் குடிச்சேன், அதனால தான் நாற்று இப்படி வருது. நீ குடிச்சு பாரு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூமை யார் அலங்காரம் பண்ணது? உங்க அப்பன் தான். ஏன் கேட்குற? அந்த நாயை கூப்பிடேன். அப்பா மாமனார் நார்னார் உன் பொண்ணு கூப்பிடுறாயா? டேய் நகுடா, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். என்னம்மா சொல்லுமா? ஏன்பா யாருப்பா இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணது? நான் தான் அரேஞ்ச். நீ ஒரு சுத்த வேஸ்ட். ஒரு செட்டப்பும் இல்ல. இது செட்டப் இல்ல. என்னம்மா வேணும் உனக்கு? இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்னா ஒரு இந்த ஆரஞ்சு ஆப்பிள் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. சரி சரிம்மா. ஒரு சாராயம், ஒரு பீரு, சரிம்மா, ஒரு ஒயின், இது கடிச்சுக்க ஒரு மீன், முட்டை, அட்லீஸ்ட் ஒரு ஊறுகாய் பாக்கெட் எல்லாம் பண்ணிக்கலாமா? தெரியாம போச்சுமா. தெரிஞ்சிருந்து எல்லாம் பண்ணிருப்பேன். இருமா, நான் கொஞ்சம் உள்ள போய் எடுத்து வர எல்லாத்தையும். நீயே குடிச்சிட்டியாப்பா எல்லாத்தையும்? சரக்கெல்லாம் ஃபுல்லா அடிச்சு நானே மப்புல பொங்குதாமா. ஏன்பா உன் பொண்ணு கொஞ்சம் கூட எடுத்துட்டு மனசாச்சே இல்ல? பொண்ணு எல்லாம் பார்த்தா முடியுமா? நம்மளே சரக்கு அடிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். மாமா ரொம்ப பசியா இருக்கு. பசியா இருக்கு. ஆமா, கொஞ்சம் கூட இருந்தா நான் கொண்டு வர மாப்பிள்ள. நேற்று சரக்கு அடிக்கிறதுக்கு வச்சிருந்தேன், மிச்சம் இருக்குது, மீதி கொடுத்தாரேன். சரி மாமா. மல்லி என்ன மாமனுக்கு பாசமா ஊட்டி விடுறது. மாமனுக்கு பாசமா ஊட்டி விடுறது. என்ன ஊட்டி விடணும்? உங்க அப்பா எடுக்க போயிருக்கான்ல. என்ன எடுத்துட்டு வர போயிருக்காருன்னே தெரியலையே. ஏதோ மிச்சம் மீதி வச்சிருப்பான். டேய் அப்பா வாடா. என்னம்மா என்னம்மா மாப்பிள்ள? டேய் இதை பிடிப்பா, இதை பிடிப்பா. இதாம்மா நீ சாப்பிடுங்க. மல்லி இன்னும் விட உங்க அப்பா கிளாமரா இருக்காரு. ஒரே ஒரு முட்டை கொடுத்துக்கிட்டா பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் மாப்பிள்ள. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ஒரு முத்தம் மாமா. என் இன்னொரு முட்டை வேணாம் மாமா. வாயில நாடி போச்சு. ஆமா எனக்கு வேணாம்மா. மல்லி ஒரு வாயிலேயே ஆனந்தமா இருக்கு. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டையும் கொண்டாடிட்டோம்னா சரி மாப்பிள்ள, நான் பிறந்ததுக்கான மோட்சத்தை அனுபவிச்சிருவேன். சரி நான் வரேன். நீங்கள் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. மல்லி உங்கள் அப்பா போயிட்டானா? கொஞ்சம் ஊட்டி விடுறது. சரி இன்னும் கொஞ்சம் ஊட்டி விடுறது. ஆஹா ஆஹா, இதை மாதிரி ஜோடி ஊரில் யாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பா மதுரை வீரா, மதுரை வீரா. அண்ணனுடைய கை பக்குவம். அப்படியா? சரி சரி சரி. லைட் ஆஃப் பண்ணா நம்ம கொஞ்சம். இப்ப என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா? போச்சு இன்னைக்கு செத்தாங்க. அது யார் இன்னொருடா? நீ இந்த பையனோட நம்பரா? இது அங்கெல்லாம் போயிட்டு இருந்துட்டு இங்க எப்படி கூட்டு வந்தாம? ஆஹா, முட்டை வர கொடுக்குறான். Mixed by GK Creation. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. போடுங்க 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 போடுங்க.
காலரடி ராமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு ஜல்லிக்கட்டு காலரடி ராமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா போட்டுக்கானோ கடைசியில் உங்களுக்கு கல்யாணமே ஆகாது கன்னிராசி பையன் வட்டி முதலும் இப்போ கட்டி விடவா சுற்றியுள்ள வேலிகளை வெட்டி விடவா இல்லாத மூடுதான் சூடு கிளப்ப வந்தாச்சு நேரம்தான் தூளு கிளப்ப ஆடி மாசம் புள்ள ஆடி பாப்போம் உள்ள ஜல்லிக்கட்டு காலரடி ராமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு ஜல்லிக்கட்டு காலரடி ராமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா என்னம்மா செல்வி எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் அதிகமாக இருக்குது மேக்ஸில் மட்டும் கம்மியாகிடுச்சு போலையே. கண்ணா இந்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் எனக்கு நல்ல மார்க் வந்துடுதுண்ணா, ஆனால் இந்த மேக்ஸில் மட்டும்தாண்ணா மார்க்கே வர மாட்டேங்குது. அந்த இளவு தான் எனக்கும் வர மாட்டேங்குது. ஆமாம், என்னது? ஓ, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா? என் பொண்ணு எப்படி மார்க் எடுத்திருக்கா? சூப்பராக எடுத்திருக்குமே. அப்பா எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கு, இந்த மேக்ஸில் மட்டும் மார்க் கம்மியாக வாங்கியிருக்குப்பா. என்னது, மேக்ஸில் கம்மியாக வாங்கியிருக்கியா? ஏம்மா, நீ இன்ஜினியர் படிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு மேக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை? அப்பா இவனை ஏன் செல்வியை நல்ல ஒரு டியூஷனுக்கு நம்ம அனுப்பக்கூடாது? இங்கே நம்ம பொண்ணு வெளியே போயெல்லாம் படிக்கக்கூடாது. வேறு வாத்தியம் இருந்தால் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வா, சொல்லித்தரட்டும், அதுக்கு உண்டான சம்பளத்தை போட்டு கொடுத்துடலாம். அப்போ சரிப்பா. அப்போது நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வேணால் டியூஷன் மாஸ்டர் வர சொல்லுங்கள். பா எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கான், சும்மா இருக்கேன், ப்ரைவேட் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கான். அவனை வேணால் நான் வீட்டுக்கே வரைச்சது சொல்லித்தான் சொல்லட்டுங்களா? தாராளமாக வர சொல்ல. ஏம்மா செல்வி, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேப்பா. வாமா மருமகளே. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு, அதுக்குள்ளே மாமனார் வீட்டுக்கு வந்துட்டியா? ஏன் மாமா, இது ஏன் தாய் மாமா வீடு, இங்கே நான் வரக்கூடாதா? இல்லை நான் முன்ன பின்ன வராதவளா? அடடட, நான் வர வேண்டான்னு சொல்லிங்கம்மா. உன்னை யாராவது வர வேண்டான்னு சொல்லுவாங்களா? இந்த வீடு உங்கள் வீடு தான். சரி சரி, புடவை எடுக்க ஆரணி போகலாமா இல்லை காஞ்சிபுரம் போகலாமா? அட ஏன் மாமா அவ்வளோ தூரம்? தேவையில்லாத செலவு. நம்ம நாமக்கல்ல இல்லாத ட்ரெஸ்ஸா என்ன? நம்ம நாமக்கல்லே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்தேன், மாமா கூட்டு போகிறதுக்காக. மாமா கூட்டிகிட்டு போறியா? அம்மா, எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்? என்ன மாமா இது? நாங்கள் மாமாக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா? அவருக்கு என்ன கலர் பிடிக்கும், ரிசப்ஷன் இருக்கு, அவருக்கு பிடிச்ச கலரில் கோட் சூட் தைக்கணும், அப்புறம் கோயிலில் கல்யாணம், அதுக்கு அவருக்கு பட்டு வேட்டி எடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் மாமா. சரி, மாமாவுக்கு கோட்டு சூட்டு, இந்த மாமனாருக்கு? மாமா எனக்கு ஒரு ஆசை, கல்யாணத்தன்னைக்கு நீங்களும் கோட் சூட் தான் போட்டிருக்கணும். எனக்காக நீங்கள் போட்டுக்கோங்க மாமா. அடடட, இந்த கோட்டு சூட் போட்டால் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நல்லா அந்த காலத்து எஸ்எஸ்எல்சிமா, சும்மா ஹீரோ மாதிரி பழிச்சுன்னு வந்துடுவல்ல. இருங்க இருங்க, என்ன ஆளாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருமா, உனக்கெல்லாம் நாங்கள் முடிவு பண்ண முடியாது, உங்கள் வருங்கால புருஷன் தான் முடிவு பண்ணணும். அப்பா அப்படின்னா எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம்.
ஏம்மா இன்னும் அவன் மேலே இருக்க கோபம் போகலையா? அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். அது காலப்போக்கில் சரியாக போயிடுமா? அப்பா இங்கே பாருங்க, இனிமே எனக்கு எது வேணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். என்னம்மா சொல்கிற? ட்ரெஸ்ஸை சொன்னப்பா. ஏன்னா நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, நானும் பெரிய பொண்ணு தான். சரி செல்வி, நீயும் கிளம்பி வா. நம்ம எல்லாரும் ஒன்றா போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். எல்லாமே வா. நீயும் மாமா கூட்டி உங்கள் மாமாவும் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்கு? ஏம்மா செல்வி, நீ வேணா கூட போயிட்டு வாமா. இல்லைப்பா, நான் எதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் நந்தி மாதிரி? அவங்க 2 பேருமே போயிட்டு வரட்டும். ஐயோ செல்வி, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. சரி சரி, எங்க டைம் ஆச்சு, நம்ம போயிட்டு வரலாம். போயிட்டு வரோம்மா. போயிட்டு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணு. பாய். ஏய் குரு, ஏன்டா லேட்டு? உனக்காக தான் இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா. வா கிளம்பு. எங்கடா வா? கொல்லிமலைக்கு? அது போன வாரமே கூட பிளான்டா அது. சாரிடா, நான்லாம் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. ஏய் குரு, ஏன்டா அப்படி சொல்ற? அங்க சூப்பர் பார்ட்டி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்டா. நம்ம அனிதா வேற வரைய சொல்லியிருக்கா, அவளையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு தான் அனிதா இஷ்டமாச்சு, அங்க உன்னையும் அவளையும் மலையில தனியா விட்டுறோம். உன் ஆசைத்தையும் என்ஜாய் பண்ணிக்கோடா. டே ஃபூல், அதனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன். ஏன்னா அனிதா என் மேலே உசிரியே வச்சிருக்காடா. நம்ம போய் கொல்லிமலைக்கு போயிட்டா யாரா பதில் சொல்கிறது அவளுக்கு? கரெக்டா? அவளை நீ லவ் பண்ணுற, அவளே கல்யாணமும் பண்ணிக்க போகிற. ஆனால் அதுக்கும் என்னடா சம்மந்தம்? என்ன ராம் புரியாமல் பேசுகிற? நான் உங்க கூட கொல்லிமலையில் வந்து ஒரு பொண்ணு கூட லூட்டி அடிச்சிட்டு இருந்தா செல்வி என்ன நினைப்பா? ஏற்கனவே செல்வி என் மேலே பேட ஒப்பீனியன் வச்சிருக்காடா. ஏய் குரு, இதுக்கா பயப்படுற? நாம கொல்லிமலைக்கு போகிறது யாருக்கும் தெரியாதுடா. அங்கே என் ஃப்ரெண்டோட ரெஸ்டேட் ஒன்று இருக்கு. அங்கே நம்மளை தவிர வேற யாரும் வர மாட்டாங்க. 2 நாள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்டா. வேணாண்டா, தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு அமௌண்ட் வேணாலும் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. டேய் குரு, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுடா. இந்த ஒரு டைம் மட்டும் என் கூட வா. டேய் குரு, நீ வர வர யோகி நைட்டே வரடா. காதல்ங்கிறது மெயின் லைன் மாதிரிடா, மற்ற சந்தோஷம் எல்லாம் சைட் லைன்டா. எப்பவுமே மெயின் லைன்லேயே போனால் வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும்டா. அப்பப்போ சைட் லைன்லேயும் போகணும்டா. நம்மக்கிட்ட இளமை இருக்குது, வசதி இருக்குது. இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான்டா. கல்யாணம் ஆன உடனே பழசையெல்லாம் மறந்துட்டு குழந்தை கொட்டின்னு அப்படி செட்டில் ஆக வேண்டியதுதான்டா. ரஞ்சித்து, நீ மெயின் லைனில் போ, சைட் லைனில் போ, எனக்கு தேவையில்லை. நான் நேராக போயிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நீ விளையாடாதடா. என் மேலே உசுரே வச்சிருக்காடா செல்வி. அவளுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? டேய், இந்த ஒரு டைம் மட்டும் என் கூட வாடா. அதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. புறப்படு குரு. என்னடா இப்படி சொல்றீங்க? வந்தாலும் பிரச்சனை, உங்க கூட வரலனாலும் பிரச்சனை. நான் என்னடா பண்றது இப்ப? புறப்படு குரு. சரி வா போலாம். அப்பாடா.